நீதிமொழிகள் 3:9 வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம்பண்ணு என்று கூறுகிறது. இதன் பொருள், ஒருவர் தனது செல்வத்தாலும் பயிர் அல்லது வருமானத்தின் முதல் பகுதியாலும் கர்த்தரை மதித்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதாகும். விளக்கம்: கர்த்தரை கனம்பண்ணுதல். இதில் கனம்பண்ணுதல் என்பது கர்த்தருக்கு மரியாதை, நன்றி மற்றும் முன்னுரிமை அளிப்பதை குறிக்கிறது. இது கர்த்தரை மையமாக வைத்து அவருக்கு நமது சிறந்தவற்றை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. உன் பொருளாலும் இது நமது செல்வம், பொருட்கள் அல்லது நிதி ஆதாரங்களை குறிக்கிறது. கர்த்தருக்கு முதலில் கொடுப்பதன் மூலம் நாம் அவரை மதிக்கிறோம் என்பதை காட்டுகிறோம். எல்லா விளைவின் முதற்பலனாலும். பழைய ஏற்பாட்டில் முதற்பலன் என்பது பயிரின் முதல் அறுவடை அல்லது வருமானத்தின் முதல் பகுதியை குறிக்கிறது. இது கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரவேலருக்கு கட்டளையிடப்பட்டது. லேவியராகமம் 23:10. இது நமது ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவதையும் கர்த்தரை முதலிடத்தில் வைப்பதையும் குறிக்கிறது. பயன்பாடு: இந்த வசனம் நமது வாழ்வில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. நமது செல்வத்தையோ நேரத்தையோ திறமைகளையோ கர்த்தருக்காக பயன்படுத்துவது அவருக்கு நமது நம்பிக்கையையும் அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது. முதற்பலனை கொடுப்பது கர்த்தர் நமது ஆதாரமாக இருக்கிறார் என்று ஒப்புக்கொள்வதையும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவதையும் வெளிப்படுத்துகிறது. நடைமுறையில் இன்றைய காலகட்டத்தில் இது தசமபாகம், தானம் அல்லது கர்த்தருடைய பணிக்காக நமது ஆதாரங்களை பயன்படுத்துவது போன்றவற்றை குறிக்கலாம். மேலும் இது நமது இதயத்தின் மனப்பான்மையையும் பிரதிபலிக்கிறது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பொருள் ஆசைகளுக்கு மேலாக அவரை உயர்த்துவது. இந்த வசனம் கர்த்தருக்கு நமது சிறந்தவற்றை அர்ப்பணிக்கவும் அவரை நம்பி நமது வாழ்வில் அவரை முதலிடத்தில் வைக்கவும் ஊக்குவிக்கிறது.